वासुदेव परावेद वासुदेव परामक वासुदेव परायोग वासुदेव पराक्रिया वासुदेव परं ज्ञानम् वासुदेव परं तप वासुदेव परो धर्म वासुदेव परा गति वासुदेव परागति वासुदेव परागति அண்ணா, நீங்கள் மிகவும் நன்றாகவே பாடுகிறீர்கள். ஆனால் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் தான் எனக்கு புரியவே இல்லை. அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ சொல்வதும் சரிதான். ஸ்லோகத்தின் இனிமையிலோ அல்லது அதை பாராயணம் செய்பவரின் குரலிலோ ராகத்திலோ லயிப்பதை விட அச்லோகத்தின் அர்த்த புஷ்டியில் நாம் ஆழ வேண்டும். அப்பொழுதுதான் அதை கேட்டதன் முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் மிகவும் முக்கியமானது வாசுதேவ பராவேதா என்ற இந்த ஸ்லோகம்தான். காரணம், பகவானின் பல்வேறு அவதாரங்கள் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான நிலையை இந்த ஸ்லோகம் மிகவும் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசுதேவன் என்றால் வசுதேவரின் மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்று பொருள். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்தில் வாசம் செய்பவர் என்றும் பொருள்படலாம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அறிவதே வேதத்தின் இறுதி இலக்கு. வாசுதேவ பராமகாஹா, வாசுதேவனை திருப்தி செய்வதே அனைத்து யாக சடங்குகளின் முழு பலன். வாசுதேவ பராயோகா, வாசுதேவனை அடைவதே அனைத்து யோகங்களிலும் இறுதி முடிவு. வாசுதேவ பராக்ரியாஹா, அனைத்து கிரியைகளிலும் உண்மையான பலனை கொடுப்பவன் பகவான் வாசுதேவனே. வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவனே அனைத்திற்கும் மூலம் என்பதை அறிவதே உயர்ந்த ஞானம். வாசுதேவ பரம் தபாஹா, வாசுதேவனின் அன்பிற்கு பாத்திரமாவதே அனைத்து தவத்திலும் உயர்ந்த தவம். வாசுதேவ பரோ தர்மா, வாசுதேவனுக்கு பக்தி செய்வதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக உயர்ந்த தர்மம். வாசுதேவ பராகதிஹி, வாசுதேவனே நம் அனைவருக்கும் பூரணமான கதி, அடைக்கலம். எனவே அவரை சரணடைந்து பக்தி செய்து உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சுகதேவர் இந்த பாகவத ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு உபதேசிக்கிறார். அற்புதம் ராமானுஜா. மிக துல்லியமாக விளக்கினாய். நீ கூறிய விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பூமா, நீ உள்ளே சென்று குழந்தையை உறங்க வை. சரி அண்ணா. கமலை, நீ வெளியே சென்று விளையாடு. சரி அண்ணா. என்னப்பா இது? இவை அனைத்தும் அடியனுக்கு நீங்கள் உபதேசித்ததுதானே? இருக்கலாம். இருப்பினும் அதன் பொருளை நீ விவரித்த விதம் எனக்கே புதிதாக அதை கேட்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. சுவாமி, தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் ஒன்று கேட்கலாமா? கேள்விகள் கேட்பதற்கு அடியேன் என்றுமே தடை விதித்ததில்லை. கமலையே அனுதினமும் 1000 கேள்விகள் கேட்கிறாள். கேள்விகள்தான் சிந்தனையை தூண்டும், அறிவை வளர்க்கும். நீங்கள் வெளி உலகத்தில் எல்லோருக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பதாக கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அகத்திலும் இப்படித்தான் என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன்.
இத்துணை நேரம் பாகவதத்தின் ஸ்லோகத்தை பாடி அதன் விளக்கமும் கோரினீர்கள். ஆனால் என்னிடம் என்றுமே இப்படி எதுவும் போதித்ததில்லையே. இதில் ஒரு சில விஷயங்களை உனக்கு விளக்க வேண்டும். முதலில் இந்த குழந்தை தாசரதி பூமாவின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுக்கு பாகவத கதைகள் சொல்லி பழக்கப்படுத்தி விட்டேன். இரண்டாவதாக, மிக முக்கியமாக, ஒரு பண்டிதனை, வேத சிரோன்மணியை வெளி உலகம் பார்க்கும் கண்ணோட்டம் வேறு, அகத்தில் உள்ளவர்கள் பார்க்கும் கண்ணோட்டம் வேறு. வெளி உலகில் அவனை ஒரு ஆசானாக, வேத விற்பன்னனாக, சிறந்த வைஷ்ணவனாக, ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவன் கூறுவதில் முழு நாட்டம் கொள்வார்கள். ஆனால் அகத்திலேயோ அவன் ஒரு கிரகஸ்தனாக, உறவினனாக மட்டுமே பாவிக்கப்படுவான். உதாரணத்திற்கு, அடியேன் ஒரு கணவனாகத்தான் உனக்கு புலப்படுவேன். மற்றவர்கள் அடியேன் கூறுவதை உன்னிப்பாக கேட்பார்கள், ஒரு வைஷ்ணவனாக பார்ப்பார்கள். ஆனால் நீயோ ஒரு கணவனாகத்தான் பார்க்க முடியும். ஆதலால் நான் கூறும் தத்துவங்களில் முழு மனதையும் செலுத்த இயலாது. அதனால் தத்துவ போதனையை வெளி உலகத்திற்கு மட்டும் வைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. அதற்காக உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணம் அடியேனுக்கு கிடையாது. இதுவரை நீயும் கேட்டதில்லை, அடியேனும் யோசித்ததில்லை. அடியேன் தாசன். திருக்கச்சி நம்பிகளே, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். ம். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கச்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்தில் இருந்து ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கச்சி நம்பிகளுக்கு கொடுக்க இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. ராமானுஜன் இல்லாமல் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சாரங்கா, மனித சிந்தனை எப்பொழுதுமே சுயநலம் கருதித்தான் இருக்கிறது. நீயோ நம்மை பற்றியும் நம் சந்தோஷத்தை பற்றி மட்டுமே கவலை கொள்கிறாய். ஆனால் ராமானுஜத்தின் அகத்துக்காரி தஞ்சாவின் நிலையை சற்று சிந்தித்து பார்த்தாயா? திருமணம் நிகழ்ந்த குறுகிய காலத்திலேயே இருவரும் பிரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நாமாவது நட்பு ரீதியாக பழகிக் கொண்டிருக்கிறோம். நமக்கே இந்த பிரிவு ஏற்புடையதாக இல்லை எனும் போது
ஒரு மனைவி தன் கணவனை பிரிந்திருப்பது என்பது மிகவும் கடினமாயிற்றே. நீ கூறுவது முற்றிலும் உண்மை திருமேனி. அடியேனை குடும்பத்துடன் கூரத்திற்கு செல்லும்படி கூறிய ராமானுஜர் அவர் மட்டும் ஏன் தனியாக திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும் என்பது அடியேனுக்கு விளங்கவில்லை. அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? காரணம் இருக்கிறது கதிரேசா. கதிரேசா, காரண காரியம் இல்லாமல் அடியேன் எதையும் செய்வதில்லை. சுவாமி, அது அடியேனுக்கும் நிதர்சனமாக தெரியும். ஆனால் நீங்கள் சிந்திக்கும் விதம், செயல்படும் நோக்கம், இவைகள்தான் பெரும்பாலும் இந்த சிறு புத்திக்கு எட்டுவதில்லை. அறிந்தோ அறியாமலோ நீங்கள் அனைவரும் அடியேனை ஒரு வழிகாட்டியாக முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே முன்னிலையில் இருப்பவர்களை அவர்களுடன் இருப்பவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகையாலேயே அடியேன் கூறும் வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் தீர ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு நிர்பந்தம் அடியேனுக்கு உள்ளது. வழிநடத்திச் செல்பவனுக்கு மற்றவர்களை விட பொறுப்பு அதிகம். அவர்களை தவறான பாதையில் அவன் இட்டுச் செல்லக்கூடாது. கதிரேசா, நீ கூரத்திற்கு குடும்ப சமேதமாகச் செல்ல வேண்டும் என அடியேன் கூறியதற்கு காரணம், நீ அங்கு ஆசானாகவும் தமிழ் பாசுர பாடசாலைக்கு துணை ஆசிரியனாகவும் பொறுப்பேற்கச் சென்றாய். ஆகவே நீ உன் பணியை செவ்வனே செய்ய உனக்கு தோதாக இருக்க உன் குடும்பத்துடன் அங்கு செல்லுமாறு கூறினேன். ஆனால் அடியேனோ திருப்புட்குழிக்கு ஒரு மாணவனாக செல்கிறேன். குருகுல வாசத்தில் இருக்கும் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? குருநாதரின் சேவைகள்தான் பிரதானமாக இருக்க வேண்டும். அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஆசானுக்கு பணிவிடை செய்வதுதான் அந்த மாணவனின் பிரதான பணி. அவருடைய இருப்பிடத்தை சுத்தம் செய்வதிலிருந்து அவருடைய வஸ்திரங்களை தோய்ப்பது வரை எல்லாமே ஒரு மாணவனின் கடமை. அதுதான் அவனுக்குண்டான லட்சணம், அவனுக்குண்டான குணாதிசயம். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதுவாக இருக்க வேண்டிய அடியேன் மனைவியை அழைத்துச் சென்றேன் என்றால், மாணவன் என்றில்லாமல் கணவன் என்ற உறவு முதன்மை பெற்று அந்த சேவைகளையும் பணிவிடைகளையும் அடியேனின் மனமும் உடலும் எதிர்நோக்கத் துவங்கும். இதனால் அடியேன் பணியாற்ற வேண்டிய முதன்மையான கடமையில் குந்தகம் விளைய வாய்ப்பு உண்டு. மாணவனாக இருப்பது என்பது ஒரு தவம் இருப்பதற்கு சமம். அடியேன் கிரகஸ்தனாக இருந்தாலும் மாணவனாக இருக்கும் காலகட்டத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிப்பதுதான் முறை. அதுதான் இலக்கணம், அதுதான் தர்மம். இப்படிப்பட்ட ஒரு நியம நிஷ்டை இருந்தால்தான் குருவிடம் முழுமனதுடன் ஈடுபட்டு அவர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தில் ஒருமித்த கவனம் ஏற்படும். கதிரேசா, அடியேன் கூறிய விளக்கத்திலிருந்தே அடியேன் எடுத்த முடிவு சரி என்பதை நீ இப்போது உணர்ந்திருப்பாய் என்று எண்ணுகிறேன். ஆஹா, என்ன ஒரு துல்லியமான விளக்கம்! அடியேன் உங்களை நாடி வந்ததில் அதீத பெருமை கொள்கிறேன் சுவாமி. அதெல்லாம் இருக்கட்டும் ராமானுஜா, நீயோ இப்பொழுது அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். இதுநாள் வரை மயூரவண்ணன் சுவாமி குருவிடம் இருந்த நீ இப்பொழுதோ செல்லப் போவது யாதவ பிரகாச சுவாமிகளிடம். அவரோ ஆச்சாரிய சீலர். நீ கூறுவது உண்மைதான் திருமேனி. யாதவ பிரகாசர் ஆச்சாரிய சீலர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவரிடம் அடியேன் கற்பது மிகவும் உச்சிதமான விஷயம்தான். ஆனால் அடியேனுக்கு பாடம் புகட்டிய மயூரவண்ணன் சுவாமிகளை எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் இரண்டாம் பட்சமாக கருத மாட்டேன். இவரிடமிருந்து அடியேன் பயின்றதையும் மறக்க மாட்டேன். அதேபோல் அடியேனின் தந்தையாக இருப்பினும் சிறு வயது முதலே அடியேனுக்கு கல்வி ஞானத்தை புகட்டியவர் அவர். அடியேனின் பால்ய பருவத்திலிருந்து இன்று வரை. ஆதலால் அவர் அடியேனின் பிரதம குரு ஆகிறார். எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எல்லோருக்கும் சைத்திய குருவாக திகழ்கிறாரோ அதேபோல் அடியேனின் தந்தை சிக்ஷா குருவாக திகழ்கிறார். கல்வி குருவாக மயூரவண்ணன் சுவாமிகள் இருக்கிறார்.
சுருங்கச் சொன்னால் சைத்ய குரு கிருஷ்ண பரமாத்மா, சிக்ஷா குரு தந்தை மற்றும் கல்வி குரு மயூரவண்ணன் சுவாமிகள். அடியேன் எந்த நிலை அடைந்தாலும் அடியேனின் மனதில் கொண்ட இவர்களின் நிலையில் என்றுமே மாற்றம் இருக்காது. இவர்கள்தான் அடியேனின் வாழ்க்கைப் பாதையை வழிவகுத்த முப்பெரும் ஆசான்கள். அவர்களை என்றும் மறக்க மாட்டேன். இது என்ன வேட்டி தெரியுமா? முதலில் அதை திருப்பிக் கொடு. இது அவருக்கு, அதாவது என் மாப்பிள்ளைக்கு நான் வைத்துக் கொடுத்தது. அலசி ஆராய்ந்து தேடி தேடி வாங்கியது. ஆசையாக அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. அதை எடுத்து நீ எப்படி கட்டிக்கொள்ளலாம்? இதற்கு முன்பும் பெரியப்பா வாங்கி வரும் 2 பொருளில் ஒன்றை அவர் எனக்கு கொடுப்பது வழக்கம். முன்பு அப்படி இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர் என் மாப்பிள்ளை. நான் அவருக்காக கொடுத்ததை அவர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உனக்கு வேண்டுமென்றால் நீ தனியாக வாங்கிக்கொள். அடுத்தவர்களுக்கு கொடுத்த பொருள் மீது ஆசைப்படாதே. உடனே இந்த வேட்டியை மாற்று. சுவாமி, ஏன் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அதுவும் பனியில், இந்த குளிரில்? நான் நகம் முழுவதும் உங்களை தேடிக் கொண்டிருந்தேன். நேரமாகிவிட்டது, வந்து உறங்குங்கள். தஞ்சா, இதுதான் உன் அம்மா உனக்கு வாங்கிக் கொடுத்த புடவையா? ஆமாம். நன்றாக இருக்கிறது. என் அம்மாவும் இதையே தான் சொன்னார். இந்த புடவை எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று. உன்னை உன் அம்மா புகழ்ந்தது நல்ல விஷயம்தான். ஆனால் கோவிந்தனை கடிந்து கொண்டது தவறு. உன் அம்மா இப்படி நடந்து கொள்வார் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அது என் அம்மா ஆசையாக உங்களுக்காக வாங்கிய வேஷ்டி. அதை கோவிந்தன் உடுத்திக் கொண்டதில் அவருக்கு சற்று ஏமாற்றம், மன வருத்தம். ஒருவேளை கோவிந்தன் என் அம்மா கண்ணில் படாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பமே நேர்ந்திருக்காது. குழப்பம் கண்ணில் இல்லை, மனதில். நான் என்னுடையது என்ற பொய்யான அகங்காரத்தால் தான் நம்முடையதை வேறொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள் கோபம் உருவெடுக்கிறது. கோவிந்தன் உடுத்திக் கொண்டாலும் அடியேன் உடுத்திக் கொண்டாலும் ஒன்று போலத்தான். எங்கள் இருவருக்கும் இடையே பேதபாவம் கிடையாது. அடியேனையும் கோவிந்தனையும் அடியேன் எப்போதும் பிரித்துப் பார்ப்பது கிடையாது. உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. கோவிந்தன் ஜனித்ததும் கண்களை திறக்கவில்லை. தொட்டிலில் கிடந்த குழந்தையை அடியேன் பார்த்து கோவிந்தா என்று குரல் கொடுத்ததும் கண் இமைகள் விரிந்தன. அடியேன் முகமும் மலர்ந்தன. அன்று முதல் இன்று வரை இணை பிரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஏன் அமைதியாக நிற்கிறாய்? அடியேனின் கருத்தில் உனக்கு உடன்பாடில்லையா? நான் சொல்வது அதிக பிரசங்கம் என்று கருதாவிட்டால் ஒன்று சொல்கிறேன். அடுத்தவர்களின் அபிப்பிராயத்தை கேட்டு தெரிந்து கொள்வதில் தடையேதும் இல்லை. சொல். என் அம்மாவின் செயலை நான் நியாயப்படுத்த முயலவில்லை. அவர்கள் நடந்து கொண்டது சற்றே முறைகேடானதுதான். இருப்பினும் நடந்து முடிந்ததை என் அம்மாவின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவர் தரப்பில் நியாயம் புலப்படும். என் மனதிற்கு பட்டதை சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
உங்கள் இருவரின் அந்யோன்யம் எனக்கு புரிகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் என் கணவர், என் அம்மாவின் மாப்பிள்ளை. அந்த உரிமையில், உறவின் யதார்த்தத்தில் என் அம்மா உங்களுக்காக பிரத்யேகமாக வாங்கி வந்ததை வேறு ஒருவருடன், அது உடன்பிறவா சகோதரனாகவே இருந்தாலும் அதை பகிர்ந்து கொண்டது நிராசையைத்தானே ஏற்படுத்தும். இதுவே உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்திருந்தால் அதை நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம். யாருக்கும் எந்த மன வருத்தமும் ஏற்படாது. அப்படியென்றால் அடியேனின் அம்மா அப்பா வேறு, உன்னுடைய அம்மா அப்பா வேறு என்று சொல்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. உறவுகளை பொறுத்து அவர்களின் கண்ணோட்டமும் மாறும் என்பதைதான் சொல்ல வருகிறேன். முன்பு போல் இல்லாமல் இனி தங்கள் கண்ணோட்டம் சற்றே மாற வேண்டும் என்பதே என் அவா. மொத்தத்தில் உன் அம்மா செய்ததுதான் சரி என்று நீ கருதுகிறாய். அவர் செய்தது தவறில்லை என்று எண்ணுகிறேன். இது எனது எண்ணமே இன்றி கருத்தல்ல. எண்ணம்தான் கருத்து, கருத்துதான் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொருளை பரிசாகவோ தானமாகவோ கொடுத்த பிறகு அதை அவர் விருப்பப்படி வைத்துக் கொள்ளலாம். கொடுத்தவரின் விருப்பப்படிதான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது பரிசாகவும் ஆகாது, தானமாகவும் இருக்காது. எப்பொழுது அதை அடியேன் கோவிந்தனுக்கு கொடுத்தது தவறு என்று நீயும் உன் அம்மாவும் நினைத்து விட்டீர்களோ, இனி அந்த பொருள் அடியேனிடம் இருப்பதில் எந்த பொருளும் இல்லை. அதற்காக இது அடியேனுக்கு வேண்டாம் என்று சொல்லி உன் அம்மாவின் மனதை புண்படுத்த மாட்டேன். அதை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விடுவேன். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடியேனின் கருத்தை யார் மீதும் அடியேன் திணிப்பது கிடையாது. அதே போல யாருடைய எண்ணத்திற்காகவும் அடியேனின் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வதும் கிடையாது. அவரவர் நிலையில் நிலைத்து நிற்போம். அதுதான் நமக்கு நல்லது. இல்லை, நான் சொல்ல வருவது... வேண்டாம் தஞ்சா, இனி அந்த விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டாம். நிச்சயம் அந்த வேஷ்டியை அடியேன் உடுத்த மாட்டேன். பாயசம் மிகவும் சுவையாக இருந்தது. எல்லாம் உங்கள் மனைவி பூமா செய்தது. அவளது கைவண்ணமே தனி. என்ன, இன்னும் சிறிது காலம் இங்கிருந்திருக்கலாம். பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளை, குறிப்பாக மகளை பிரிவதென்பது சற்றே கடினமான விஷயம்தான். ஆனால் அவள் இருக்க வேண்டிய இடம் தங்கள் அகம்தான். ஆம் மாப்பிள்ளை, ஒரு சிறு வேண்டுகோள். தயங்காமல் கூறுங்கள். உங்கள் மகன், அதுதான் தாசரதி, பூமாவின் வயிற்றில் இருந்த போதும் பின்பு இப்பூமியில் தோன்றிய பிறகும் அவனுக்கு பாகவத கதைகளை கூறி அடியேன் பழக்கப்படுத்தியுள்ளேன். அதை நீங்கள் தொடர வேண்டும் என்று வியாபிக்கிறேன். இதற்காக ஏன் வேண்டுகோள் விடுக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை அடியேனின் தலையாய கடமையாக ஏற்று செய்வேன். காரணம், என் பெற்றோர்களும் நீங்கள் பாகவதம் கூறுவதை கேட்டிருக்கிறார்கள். ஆதலால் அடியேனின் மகன், இல்லை இல்லை, உங்கள் மருமகன் தாசரதி அனுதினமும் பாகவதம் கேட்பான் என்பதை உறுதியுடன் கூறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் புறப்படுகிறோம் மத்திம்பேர். கோவிந்தா, நான் சொல்லியும் நீ பிடிவாதமாக மதுரமங்கலம் செல்வதில் குறியாக இருக்கிறாய். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. நீங்களோ திருப்புட்குழிக்கு செல்கிறீர்கள். அடியேன் இங்கிருந்து செய்ய என்ன இருக்கிறது? அடியேனுக்கு எல்லாமே நீங்கள்தான். மதுரமங்கலம் திருப்புட்குழிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. அடிக்கடி உங்களை காண வருவேன். அப்படி இல்லை கோவிந்தா, நீ இங்கு இருந்தால் தமிழ் பாசுர பாடசாலையில் உதவியாக இருக்கும் என்றுதான் சொன்னேன். நீங்கள் கூறுவதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அடியேன் சிறிது காலம் மதுரமங்கலம் சென்று அடியேனின் தாயுடன் இருக்க வேண்டும் என மனம் விரும்புகிறது. ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! கோவிந்தன் என்னுடன் வர ஆசைப்படுகிறான். என்றுமே கூறாத வார்த்தைகள் இவை. ராமானுஜா, இவனை ஏன் தடுக்கிறாய்? ஏன் கட்டாயப்படுத்துகிறாய்? இத்தனை நாட்கள் இவனை பிரிந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம்.
இப்பொழுது இவனே எங்களுடன் இருக்க விரும்பும் போது நீ தடுக்காதே ராமானுஜா. இல்லை இல்லை, அப்படி ஒரு எண்ணம் அடியேனுக்கு அறவே கிடையாது. இங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினேன். சரி, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். இப்பொழுதாவது சம்மதித்தாயே. அப்பா, நான் சென்று வருகிறேன். சுவாமி, படுத்துறங்க போகும் நேரமாகிவிட்டதே. இன்னும் ஏதோ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி, உங்களைத்தான். என்ன சொன்னாய்? நேரமாகிவிட்டதே, இன்னும் உறங்கச் செல்லவில்லையா என்று கேட்டேன். எடுத்த பணி இன்னும் முடியவில்லை. முடிந்த பின் தான் உறங்கச் செல்ல வேண்டும். சுவாமி, காலத்தில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா? பழைய மாதிரி மீண்டும் உடம்பை கெடுத்துக் கொள்வீர்களோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. உன் அச்சம் தேவையற்றது பத்மாவதி. நாளை எடுக்க வேண்டிய பாடத்திற்கான குறிப்பை மனனம் செய்து கொண்டிருக்கிறேன். பாதியில் அதை எப்படி நிறுத்த முடியும்? சுவாமி, நீங்கள் சொல்வதை கேட்க எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. பாடங்களை தொடங்க ஆரம்பித்தால் எந்த குறிப்பையும் கையில் வைத்துக் கொள்ளாமல் அனாயாசமாகவும் மணிக்கணக்காகவும் பாடம் நடத்துவீர்கள். அப்படிப்பட்ட தாங்களா குறிப்புகளை மனனம் செய்கிறீர்கள்? பத்மாவதி, நீ இப்பொழுது பாடசாலையில் நிலவும் நிலவரம் தெரியாமல் பேசுகிறாய். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பத்மாவதி, உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். போன 2 வாரங்களுக்கு முன் ராமானுஜன் தானே என் சார்பாக பாடங்கள் நடத்தினான். அவன் மாணவர்களிடையே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து விட்டான். அதன் பயனாக மாணவர்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் இப்பொழுது கேள்வி கேட்கும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ராமானுஜனும் மாணவன் தானே, அதனால் மற்ற மாணவர்களின் நிலைக்கு இறங்கி ஒரு மாணவனைப் போல பாடங்களை போதித்திருக்கிறான். மாணவர்களும் இப்போது முன்னிலும் அதிகமாக ஆர்வத்தோடும் ஞான தாகத்தோடும் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் தற்போதைய அறிவு பசியை அடியேன் ஓரளவாவது போக்க வேண்டாமா? அந்த அளவிற்கு ஒரு எழுச்சியை பாடம் நடத்திய சில நாட்களிலேயே ராமானுஜன் ஏற்படுத்தி விட்டானா? பத்மாவதி, ஞானத்தின் மொத்த உருவம் ராமானுஜன். அவனை முதலாக சந்தித்த போதே தீர்மானித்த விஷயம் அது. ஒவ்வொரு மாணவனும் தான் எடுத்துக்கொண்ட பணியில், சேவையில் அச்சமின்றி உச்சத்தை அடைய வேண்டும் என்று உறுதியாக எண்ணுபவன் ராமானுஜன். இனி என்னால் அவனுடைய ஆர்வத்திற்கு, நிலைக்கு ஈடு கொடுத்து பாடம் நடத்துவது கடினம் என்ற நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன் என்றால் பார்த்துக்கொள்ளேன். அடியேன் தாசன். வா ராமானுஜா, உள்ளே வா. வந்தனம் குருதேவா. ராமானுஜா, உனக்கு ஆயுசு கட்டி உன்னை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தேன். ராமானுஜா, அகத்தில் அனைவரும் நலமா? முக்கியமாக உன் பாரியாள் எப்படி இருக்கிறார்? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். என்ன ராமானுஜா, இந்த நேரத்தில் வந்திருக்கிறார்? அப்படி என்ன அவசரம் அப்பா? மதியமே அடியேன் வந்திருக்க வேண்டும். நாளை காலையிலேயே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து புறப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பல காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் முன்பே தங்களைக் காண வர முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு புறப்பட இருக்கிறாய்? என்ன விஷயமாக புறப்படுகிறாய்? அடியேன் திருப்புட்குழிக்கு செல்ல இருக்கிறேன் சுவாமி. அடியேனின் மேற்படிப்பை அங்குள்ள பாடசாலையில் தொடர முடிவெடுத்திருக்கிறார் அடியேனின் தகப்பனார். ஓ,
தங்களின் விருப்பமும் அடியேன் வேறு எங்காவதுதான் அடுத்த நிலை படிப்பை தொடர வேண்டும் என்பதுதானே. எனவே திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. திருப்புட்குழி என்றால் யாதவ பிரகாசரின் பாடசாலையா? ஆம் சுவாமி, அவரின் பாடசாலையேதான். ராமானுஜா, வித்வத்தை பொறுத்தவரை யாதவ பிரகாசரின் பாண்டித்யம் அபாரமானதுதான். அதை அடியேன் மறுக்கவில்லை. அதே சமயத்தில் அவரிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. புரிகிறது சுவாமி. தங்களின் ஆசைகள் அடியேனுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடியேனை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. சிறந்த வித்வானாக திகழ்ந்து உலகம் போற்ற வாழ்வாயாக. எழுந்திரு ராமானுஜா. சரி, திருப்புட்குழி என்றால் அது காஞ்சியம்பதிக்கு அருகில் அல்லவா உள்ளது? நித்தியப்படி எப்படி உன்னால் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அங்கு சென்று வர முடியும்? காஞ்சியம்பதியில் உள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் தங்கி அங்கிருந்து நித்தியப்படி திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்ல ஏற்பாடாகி இருக்கிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மடத்துல தங்கப் போகிறாய்? அதுவும் நல்லதுதான். யாதவ பிரகாசர் போன்றவர்களின் சங்கத்தில் இருக்க போகும் நீ தினமும் சில மணி நேரமாவது திருக்கச்சி நம்பி சங்கத்திலும் இருக்கத்தான் வேண்டும். இல்லையேல் பரட்டு வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கும் யாதவ பிரகாசரின் மனோபாவம் நம்மையும் பாதித்துவிடும். திருக்கச்சி நம்பியின் ஆழ்ந்த பக்தி உனக்கு ஒரு ரட்சையாக இருந்து காக்கும். நல்ல ஒரு முடிவைத்தான் சோமயாஜி எடுத்திருக்கிறார். இருப்பினும் தங்களை பிரிந்து செல்வதால் தங்களை பற்றிய ஏக்கம் என்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கும் சுவாமி. எனக்கும் அப்படித்தான் ராமானுஜா. உன்னை அடிக்கடி காண முடியாமல் இருக்கப் போவது மிகவும் வேதனையான விஷயம்தான். நீ சாதாரணமானவன் இல்லையே. உன்னுடைய சேவை நம் பாடசாலைக்கு அவ்வளவு தேவையாக இருந்தது. நீ செய்த பல அரும்பணிகள் அற்புதமானவை. உன் சீரிய முயற்சியால் அடியேன் பாடசாலையில் பல புதிய எழுச்சிமிக்க மாணவர்களை பார்க்கிறேன். அந்த அளவிற்கு வேதத்தை பற்றியும் அதன் உள்ளார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தையும் பசுமரத்து ஆணி போல் சக மாணவர்களின் நெஞ்சிலும் பதிய வைத்திருக்கிறாய். இதேபோல் நீ அங்கும் பேரும் புகழும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, உன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா, நீ அங்கு செல்வதில் ஒரு வகையில் வித்தையில் மேம்பட்டே திகழ்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அங்கு பல விஷயங்கள் உன் மனதிற்கு ஒப்பாமல் நடக்கலாம். பல சம்பவங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டியும் வரலாம். சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல்தான் அடியனின் தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் எச்சரிக்கை செய்தார்கள். உங்கள் அனைவரின் கூற்றையும் அடியேன் உணர்ந்திருக்கிறேன். இருப்பினும் பகவானின் திருவுள்ளம் அடியேன் அங்கு செல்ல வேண்டும் என்று இருப்பதாகவே கருதுகிறேன். நீ கூறியது முற்றிலும் உண்மை. பகவானின் திருவுளம் அவரே அறிவார். உன்னை அங்கு அனுப்புவதன் மூலம் பல அசாத்தியமான நிகழ்வுகளை நிகழ்த்த பகவான் திருவுளம் கொண்டிருக்கலாம். இருப்பினும் நீ உன் விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை உணர்வோடே இரு. யாதவ பிரகாசரிடமிருந்து சற்று தூரம் நின்றே பாடங்களை பயின்று வா. மாணவர்கள் ஏதாவது கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்பதற்காக எந்த கேள்விகளுக்கும் முன் சென்று பதில் சொல்லிவிடாதே. அதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். நிச்சயம் சுவாமி. ஆசான் இருக்க அடியேன் முந்திக்கொண்டு எதையும் பேச மாட்டேன். இங்கு நம் பாடசாலையில் தாங்கள் விரும்பியதால் ஆசானுக்குரிய சில காரியங்களை அடியேன் நிறைவேற்றினேன். அதேபோல் நிச்சயம் அங்கு நடந்து கொள்ள மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்காக அடியேன் அங்கு செல்கிறேனோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் சுவாமி. மிகவும் சந்தோஷம் ராமானுஜா. சென்று வா, இல்லை வென்று வா. அந்த பாடசாலையில் நீ எப்படி இருக்கப் போகிறாயோ என்ற கவலையும் எனக்குள் இருக்கிறது.
இவன் திருப்புட்குழிக்கு சென்றாலும் தங்கப்போவது காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி சுவாமிகளுடன் தான். அவருடைய மடத்தில்தான் இருக்கப் போகிறான். ஏனென்றால் காஞ்சிபுரத்திற்கு மிக அருகாமையில்தான் திருப்புட்குழி உள்ளது. நம் எல்லோரையும் விட ராமானுஜனின் மீதும் அவன் வளர்ச்சியின் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில்தான் இவன் வாசம். காலையில் திருப்புட்குழிக்கு சென்று மாலை காஞ்சியம்பதி திரும்பி விடுவான். ஆதலால் நீ கவலைப்படும்படி எந்த குறையும் இவனுக்கு இருக்காது. திருக்கச்சி நம்பிகள் இவனை நன்றாக பார்த்துக் கொள்வார். மேலும் காஞ்சியம்பதியில் தனிமையில் இருப்பதால் ராமானுஜனால் பாடங்களில் தீவிர கவனமும் செலுத்த இயலும். உண்மைதான். நம்பிகளின் சங்கத்தை அடியேன் என்றுமே எதிர்நோக்கி இருப்பவன்தான். ஆனால் சுவாமிகளோ அனுதினமும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு சென்று கொண்டிருப்பதால் இத்தனை நாட்களாக அவருடைய சங்கம் அடியேனுக்கு அதிகமாக கிடைக்காமல் இருந்தது. இனிமேல் அடியேன் காஞ்சியிலேயே இருக்கப் போவதால் இருவிதமான பயனை அடியேன் அடைய இருக்கிறேன். யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையில் வேதாந்த சாஸ்திரங்களை பயிலும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயம் தமிழ் பாசுரத்தின் விரிவான பாஷ்யங்களை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலமாக கற்கும் வாய்ப்பும் அடியனுக்கு கிடைக்க இருக்கிறது. ஒரு வேண்டுகோள். நீங்கள் கூறியது அனைத்தையும் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் வாரத்தில் 2 நாட்கள் பாடசாலை இல்லாததால் இங்கும் வந்து செல்ல வேண்டும். ராமானுஜா, புறப்படலாமா? இப்பொழுது கிளம்பினால்தான் பொழுது சாயும் முன் திருக்கச்சி சுவாமியின் மடத்தை நாம் இருவரும் சென்றடைய முடியும். பின் நாளை காலை அங்கிருந்து திருப்புட்குழிக்கு பயணிக்கலாம். சரியப்பா. அம்மா, சேர்ந்து நில்லுங்கள், சேவித்துக் கொள்கிறேன். வித்யையில் மேம்பட்டு விளங்குவாயாக. எழுந்திரு ராமானுஜா. வருகிறேன் அம்மா. வருகிறேன் தஞ்சா. சென்று வருகிறோம் காந்திமதி. என்ன மாணவர்களே, நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் பாவ புண்ணியங்களை நிர்ணயிப்பது கர்மங்கள், அதாவது நாம் செய்யும் செயல்கள் தானா சுவாமி? கர்மம் தான் என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. அந்த கர்மம் எந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பதை பொறுத்து உள்ளது. அதாவது கர்மம் என்கிற செயல் தன்னளவில் புண்ணியமும் அல்ல, பாவமும் அல்ல. சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப நாம் செய்யும் செயல்கள் பாவம் அல்லது புண்ணியம் என்று ஆகிறது. அதற்காக கர்மத்தை, அதாவது செயல்களை செய்யாமலும் இருக்க முடியாது. பாவ புண்ணியங்களை எப்படி போக்கிக் கொள்வது சுவாமி? முதலில் நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். பாவம் செய்ய தூண்டுவது எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சம்பத்பவக மகாஷனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். அதாவது ரஜோகுணத்தின் உந்துதலால் ஒரு பொருளின் மீது காமம் ஏற்பட்டு, அதாவது ஆசை ஏற்பட்டு, பிறகு அதை அடைய முடியாமல் போனால் அதுவே மிகப்பெரிய குரோதமாக, அதாவது கோபமாக மாறிவிடுகிறது. மொத்தத்தில் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நம் மனதில் தோன்றும் ஆசையே இவ்வுலகில் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவமிகு விரோதி என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறான். ஆசையையும் கோபத்தையும் எப்படி கட்டுப்படுத்துவது குருதேவா? புலன்கள் கட்டுப்பட்டு விட்டால் தாமாக அதுவும் கட்டுப்பட்டு விடும். இல்லையேல் முடியவே முடியாது. ஒருவேளை புலன்கள் கட்டுப்படவில்லை என்றால் பிறகு பலன்களை அனுபவிக்க வேண்டியதுதான். புலன்களை கட்டுப்படுத்துவதை தவிர வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை? வழி இருக்கிறது. வரவேண்டும் சுவாமி. வந்தனம். உட்காருங்கள். என்ன சம்பூர்ணம்? பாவ புண்ணியங்களை அழிக்க வழி இல்லை என்கிறீரா? அது சுவாமி, அவற்றை அனுபவித்து கழிப்பதுதானே இயற்கையாக உள்ள வழிமுறையாக இருக்கிறது. என்ன சுவாமி நீ? நம் குருநாதர் வேறு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்ன பிறகும் நீர் ஏதோ கூறி குழப்புகிறீரே. நம் குருநாதர் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்று நம்ப வேண்டாமா? அடியேன் கூறியது சரிதானே குருதேவா?
சம்பூர்ணம், நீயும் இந்த மாணவர்களோடு சேர்ந்து கவனமாக கேளும். புலன்களை கட்டுப்படுத்துவதால் மட்டும் பாவ புண்ணியங்கள் அழிந்து விடாது. அதற்கு ஞானம் வேண்டும். அப்போதுதான் புலன்களும் கட்டுப்படும். எனவே பாவமோ புண்ணியமோ அதை அழிக்க வல்லது ஞானம். ஞானம் எது என்பதை உணர்வதில்தான் புத்தியை தீட்ட வேண்டும். ஞானமே ரூபம் எடுத்து வந்தது போல் தாங்கள் இருக்கிறீர்களே குருதேவா. உணர்ந்து சொல்கிறாய், மறுப்பதற்கில்லை. தங்களிடம் பயிலும் மாணவர்கள் அழியப் போவது உறுதி குருதேவா. அடே, என்னடா திடீரென்று உளறுகிறாய்? மன்னிக்க வேண்டும் குருதேவா, அவசரத்தில் சற்று சுருக்கி கூறிவிட்டேன். உங்களிடம் பயிலும் மாணவர்களின் பாவம் அழியப் போவது உறுதி என்று சொல்ல வந்தேன். பார்த்து சொல், நீ அழிந்துவிடப் போகிறாய். குருதேவா. மாணவர்களே, ஞான தீயிற்கு அருகே எதுவும் நிற்க முடியாது. பூரண ஞானத்தை அடைவதற்கு சிறந்த பாடசாலை அவசியம். அந்த பாடசாலையிலும் மேதா விலாசம் பொருந்திய ஆசான் அவசியம். அந்த ஆசானும் ஞான கடலாக இருந்துவிட்டால் கடலின் ஆழத்திற்கு சென்று முத்தெடுக்க வேண்டியதுதான். ஞான கடலில் நுழைந்து தத்துவ முத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்தேன். இன்று நீ சற்று அதிகமாகத்தான் பேசுகிறாய். அடக்கிக் கொள்கிறேன் குருதேவா. சுவாமி, வந்தனம் சுவாமி. ஓ, ஆசூரி கேசவ சோமயாஜியா, வாரும் வாரும். வா. வணங்குகிறேன் சுவாமி. இவன் அடியேனின் மகன் ராமானுஜன் சுவாமி. அடியேன் ராமானுஜன் சுவாமி. கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்தும் பிரம்மஞான வேட்கையில் இருக்கிறாய். நல்லது நல்லது. எப்போதோ உன்னை பார்த்தது. திருக்கச்சி மன்றாடி கேட்டுக்கொண்டார். நான் தான் உனக்கு ஆசானாக இருந்து சகல வேதங்களையும் போதிக்க வேண்டும் என்று. ஆம் சுவாமி, தாங்கள் இன்று இவனை அழைத்து வரும்படியாக சொன்னீர்கள் என்றும் திருக்கச்சி நம்பிகள் சொன்னார். தங்களின் அறைக்குத்தான் முதலில் சென்றோம். அங்கே தங்களை தரிசிக்க முடியாததால் விசாரித்து இங்கு வந்தோம். எப்படியோ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டீர்கள். ராமானுஜா, நீ மிகவும் பாக்கியசாலிதான். காரணம், பல கட்ட ஆய்விற்கு பிறகுதான் என் பாடசாலையில் வித்தியார்த்தியாக சேர்த்துக் கொள்வது வழக்கம். திருக்கச்சி உன்னை பற்றி சொன்னார், வேண்டி கேட்டுக்கொண்டார். இதோ இந்த சம்பூர்ணமும் சொன்னார். சரி, வரச் சொல் ராமானுஜனை என்று சொல்லிவிட்டேன். உண்மையில் சோதனைக்கு ஆட்படாமல் நீ இங்கே சேர்வது உன் அதிர்ஷ்டம்தான். இனி உன் மேற்படிப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாதவ பிரகாசனின் சீடன் என்று சொல்லிக் கொள்வதே உனக்கு மிகப்பெரிய பெருமையாக போகிறது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. சுவாமி, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ராமானுஜா, குருதேவரை சேவித்துக் கொள். ராமானுஜா, உன் வித்யை மேம்படட்டும். எழுந்திரு எழுந்திரு. ராமானுஜா, இன்று முதல் உன் நாவில் சரஸ்வதி நர்த்தனமாடப் போகிறாள். வாப்பா கோவிந்தா, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தாய்? கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்பா. நல்ல விஷயங்களை கை கொள்வதில் இவன் என்னையே உறுத்தி வைத்திருக்கிறான். சரி, பிரகாரங்களை 4 முறையாவது சுற்றினாய் அல்லவா? ஆமாம், இவர் இப்படித்தான் சுற்றுவார். நன்கு பசி எடுக்க வேண்டும் என்பதற்காக. சரி சரி, இதையெல்லாம் இவனிடம் உடைத்து சொல்ல வேண்டுமா என்ன? கோவிந்தா, கோயிலில் இருந்து வருகிறேன் என்கிறாய். சர்க்கரை பொங்கல் பிரசாதம் ஸ்வீகரித்த மாதிரி உன் முகம் இனிமையாய் சிரித்திருக்க வேண்டாமோ? ஏனடா பாகற்காயை வெறுமனே கடித்தது போல் இருக்கிறாய்? ஒன்றுமில்லையப்பா. ஒன்றுமில்லை என்று உன் திருவாய்தான் கூறுகிறது.
உன் உள்மனது கூறவில்லையே. என்ன செய்வதப்பா? என் மனம் ராமானுஜர் அண்ணாவிடம் தான் லயித்துள்ளது. விருட்சத்திற்கு வேர்தானே ஆதாரம். அதுபோல் எனக்கு ஆதாரமானவர் ராமானுஜர் அண்ணாதான். கோவிந்தா, புரிந்துதான் பேசுகிறாயா நீ? பெற்றவர்கள் உனக்கு முக்கியமில்லாமல் போய்விட்டோமா? எங்களோடு வந்து வெகு நாட்கள் தங்கியிருக்க மாட்டாயா என்று எவ்வளவு நாள் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். அங்கிருந்து இப்போதுதான் இங்கு வந்திருக்கிறாய். அதுவும் மனம் இங்கு ஒட்டவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அம்மா, நான் சொல்ல வருவது என்னவென்றால், ராமானுஜர் அண்ணாவை போல் அடுத்த நிலை பாடத்தை நானும் யோசித்திருக்கிறேன். அதற்கு திருப்புட்குழி சென்று அண்ணாவை போல் பாடம் கற்க முடிவு செய்திருக்கிறேன். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை, காஞ்சிபுரம் சென்று தங்கி அங்கிருந்து திருப்புட்குழிக்கு செல்ல போகிறேன் என்கிறாய், அப்படித்தானே? இந்த முறை தாங்கள் நிச்சயம் அடியேனின் அகத்திற்கு வந்துவிட்டுத்தான் திருமலைக்கே திரும்ப வேண்டும். இது அடியேனின் அன்பு கட்டளை. அடியேனை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பகவத் கைங்கரியத்தில் இணைந்திருந்து புகழ் பெறுவாயாக. எழுந்திரு திருமலை நம்பி. தாசன் அடியேன். என்ன திருமலை நம்பி, உன்னையும் சரி திருக்கச்சி நம்பியையும் சரி பார்த்தாலே பரவசம்தான். அதுவும் எளிதில் சென்று வசிக்க இயலாத திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு நீ கைங்கரியம் செய்வது உயர்ந்த காரியம். அந்த வாக்கியத்தை உகப்போடு வழங்கிய உயர்ந்த ஆச்சாரியர் தாங்களே அன்றோ? தன் சிஷ்யர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற பரந்த நோக்கம் தங்களுக்கே உரியது. சரி சரி, இதோ இருக்கிறான் பார் பெரிய நம்பி. இவனை விட்டாலும் இன்று முழுவதும் அடியேனின் புராணம் பாடிக்கொண்டிருப்பான். அதனால் அடியேனை புகழ்வதை நீயாவது சற்று நிறுத்திக்கொள் திருமலை நம்பி. என்ன, மருமான் திருமணம் முடித்த கையோடு இங்கு வந்தாய். அதற்கு பின் இப்போதுதான் உன்னை பார்க்கிறேன். சரிதானே? ஆம் சுவாமி. எப்படி இருக்கிறான் உன் மருமான் ராமானுஜன்? வேறென்ன விசேஷங்கள்? ராமானுஜனும் அவன் பாரியால் தஞ்சம்மாம்பாளும் தங்கள் ஆசியில் நலமாகவே இருக்கிறார்கள். மருமான் ராமானுஜனுக்கும் மருமான் பிறந்திருக்கிறான். தாசரதி என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. மருமானுக்கு மருமானா? மிகவும் சந்தோஷம். சம்பிரதாயத்தின் அடுத்த தலைமுறைக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போதே வரும் கால பிரகாசம் தெளிவாய் தெரிகிறது. சரி, ராமானுஜன் தன் கிரகஸ்தாசிரம கடமையில் ஊற்றமாய் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானா? பெயருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கிறான். ஆனால் என்னப்பா ஆனால்? பிரம்மச்சரிய ஆசிரமம் போல் வேதாந்த சூத்திரம் கற்க பாடசாலையில், அதுவும் வெளியூரில் சென்று சேர்ந்திருக்கிறான். வெளியூர் பாடசாலை என்றால்? திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் பாடசாலையில். யாதவ பிரகாசரிடமா? இப்படித்தான் சுவாமி அடியேனும் அதிர்ந்து போனேன். ஆனால் சோமயாஜியும் ராமானுஜனும் ஏதேதோ சமாதானம் கூறி என் வாயை அடைத்து விட்டார்கள். சரி, இதெல்லாம் யார் ஏற்பாடாம்? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சுவாமி. திருக்கச்சி நம்பிகள். அப்படி சொல். திருக்கச்சி நம்பி ஏற்பாடா? அப்படியென்றால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன சுவாமி, தாங்கள் நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா? பிறகென்ன, திருக்கச்சி நம்பி அந்த வரதராஜனிடமே சம்பாஷிப்பவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. திருமலை நம்பி, அடியேனுக்கு சிஷ்யர்களாய் பலர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் அடியேன் மூலம் செய்யாத பல காரியங்களை இந்த குறிப்பிட்ட சிஷ்யர்களைக் கொண்டு செய்து விடுவான். இதில் அவன் உசத்தி, அடியேன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இது போன்ற சிஷ்யர்களிடமிருந்துதான் அடியேனே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன்.
அதில் அடியேனுக்கு சந்தோஷமே. நீ, திருக்கச்சி நம்பி போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள். பகவானின் பிரத்யேக காரியதரிசிகள். உடனடியாக இறங்கி காரியமாற்றுபவர்கள். அதன்படி திருக்கச்சி நம்பியின் ஏற்பாடு ஒரு காரணத்தோடுதான் இருக்கும். சுவாமி, அப்படி என்றால் இதில் கவலைப்பட அவசியமில்லை என்கிறீர்களா? திருமலை நம்பி, உன் மூலமாகவும் மற்றும் சிலர் மூலமாகவும் உன் மருமானை பற்றி அநேக விஷயங்களை அடியேன் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ராமானுஜன் எதனிடமோ சேர்ந்து ஒளிமங்கி போகின்றவன் அல்ல. எப்படி ஒரு சிந்தாமணிக்கல் தன்னுடன் சேர்ந்த இரும்பையும் பொன்னாக மாற்றக்கூடியதோ அதுபோலவே யாதவ பிரகாசர் என்ற தப்பார்த்த சிகாமணியிடம் சென்று ராமானுஜன் சேர்ந்தாலும் அவர்களின் தோஷம் அவனுக்கு ஒட்டாது. மாறாக அவர்களின் தோஷங்கள் தொலைந்து இவனுடைய உயர்ந்த உத்தமமான குணங்கள்தான் அவர்களுக்கு வரும். தாங்கள் கூறுவது புரிகிறது சுவாமி. ஆனால் ஆழ்வார்கள் குறிப்பிடுவதாக தாங்களும் பல முறை கூறியிருக்கிறீர்களே, அதாவது ஒரு குடம் பாலாக இருந்தாலும் ஒரே ஒரு சிறு துளி விஷம் மொத்தத்தையும் நாசமாக்கி விடும் என்று. அப்படி இருக்க உன்னதமான வேதம், பாகவதம் போன்றவற்றை யாதவ பிரகாசர் உபதேசித்தாலும் பகவானின் கல்யாண குணங்களை ஏற்காமலும் கொண்டாடாமலும் தற்குறியாக விஷ விளக்கங்களை அல்லவா கலக்குகிறார்கள். விஷப்பாம்பை கண்டு பயப்படாமல் இருக்க முடியாதே. வாஸ்தவம்தான். இருப்பினும் ராமானுஜன் போன்ற உன்னதமானவன் சிறியானங்கை செடி போன்றவன். பாம்பின் விஷத்தையும் முறிக்க வல்ல மூலிகை போன்றவன். அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிறேன். விஷம் விஷம் என்று பயந்து கொண்டே இருந்தால் பால் பாலாகவே இருக்க என்ன வழி என்று யோசிக்க வேண்டாமா? இப்படித்தான் அன்று யமுனை நதி காளிங்கன் என்னும் பாம்பினால் விஷத்தன்மை உடையதாய் இருந்தது. யாராலும் எளிதில் ஸ்நானம் செய்ய முடியாததாகவும் உபயோகிக்க முடியாததாகவும் இருந்த அந்நதியில் கண்ணனாகிய எம்பெருமான் புகுந்து காளிங்கனை அப்புறப்படுத்தி தூய யமுனையாயாக்கினான் அல்லவா? அதேபோல் பகவான் தன் பக்தர்களைக் கொண்டு விஷம் போன்ற விளக்கங்களை ஒழிக்க நினைக்கிறானோ என்னவோ. அப்படி ஒரு காரியத்திற்கு அந்த பகவான் ராமானுஜனை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள். அனைத்தும் நன்மைக்கே. நிம்மதியாக இரு. திருமலை நம்பி சுவாமிகளே, தாங்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் எப்படியோ சில மாதங்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் சென்று நமது ஆச்சாரியரை தரிசித்து விடுகிறீர்கள். ஆனால் அடியேன் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் காஞ்சியமதில் இருந்து கொண்டே ஆச்சாரியரை அடிக்கடி தரிசிப்பதில்லை. அந்த குறை அடியேனின் மனதை வாட்டத்தான் செய்கிறது. ஆச்சாரியர் அருள் உமக்கு என்றும் உண்டு. நீர் வேண்டுமானால் பாரும், வரதனே உம்மை அழைத்து நீரும் ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வாரும் என்று ஒரு நாள் திருவாய் வளர்ந்தருள்வார். தங்கள் வாக்கு அந்த திருவேங்கடமுடையான் வாக்கு. அப்படி ஒரு வேளை வரதன் தெரிவித்தால் நிச்சயம் அடியேன் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வருவேன். அனைத்தும் பகவத் சங்கல்பப்படியே நடக்கட்டும். ஆமாம், பொதுவாக நீங்கள் ஆச்சாரியரை தரிசித்து விட்டு நேராக ஸ்ரீபெரும்புதூர் சென்று உங்கள் தங்கையின் குடும்பத்தை பார்ப்பதுதானே வழக்கம். இம்முறை காஞ்சியம்பதிக்கு வந்து விட்டீர். ஆமாம், திடீரென்று வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை, அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு. வரதனை மட்டுமல்ல, திருக்கச்சி நம்பிகளே, தங்களையும் தரிசிக்கும் ஆவல் அடியனுக்கு உண்டு. இப்போது ராமானுஜனும் தங்களோடு இருப்பதால். ஓ, இப்பொழுது நன்றாக புரிந்தது நம்பிகளே. மாமன் மருமானை பார்க்க வேண்டும். ஓடி வந்து விட்டீர், சரிதானே? தங்களிடம் எதுவும் மறைப்பதற்கில்லை. அதுவும் ஒரு காரணம்தான். அப்படி சொல்லுங்கள். மாமன் மருமான் உறவு அப்படி. அதுவும் ராமானுஜனை போன்ற ஒரு சிரேஷ்டனை மருமானாக பெற்றிருக்கும் தாங்கள் அவனை காண ஆவலோடு வருவது ஆச்சரியம் ஒன்றுமில்லை நம்பிகளே. ஆக தங்களின் வரவில் ராமானுஜனின் தரிசனமும் அடக்கம் என்று சொல்லுங்கள். ஆமாம், ராமானுஜன் இன்று பாடசாலையிலிருந்து திரும்ப வெகு நேரம் ஆகுமா? இல்லை இந்நேரம் அவன் தங்கள் மடத்திற்கு வந்திருப்பானா? ராமானுஜன் வரும் நேரம்தான். அடியேனின் மடத்தில் இருக்கும் சாரதியிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ராமானுஜரின் மாமா
திருமலை நம்பிகள் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறார். ராமானுஜன் வந்ததும் தெரிவித்து விடு என்று. மிக்க சந்தோஷம். அவன் இந்நேரம் வந்திருப்பான் என்றால் நாம் தங்கள் இருப்பிடம் செல்லலாமா? திருமலை நம்பி சுவாமிகளே, தங்களின் ஆவலை ராமானுஜன் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமன் நினைத்ததும் வருமான் இங்கு வருவானோ? புரியவில்லையே நம்பிகளே. அங்கே பாருங்கள் நம்பிகளே. வந்தனம் மாமா. வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. ராமானுஜா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் மாமா. திருக்கச்சி நம்பி சுவாமிகளோடு அடியேன் தங்கி இருக்கும் வரை நலத்திற்கு என்ன குறை? என்ன திருமலை நம்பி சுவாமிகளே, மருமான் இழைத்து விட்டானோ என்று சோதித்து பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கவலைப்படாதீர்கள் நம்பிகளே. ராமானுஜன் உயர்ந்த வைணவ ஸ்ரேஷ்டனாக ஆக வேண்டும் என்று சத் விஷயங்களை ஊட்டி வளர்க்கிறேனோ இல்லையோ, ஹரியனை போல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நலவாகத்தை நன்கு ஊட்டி வளர்க்கிறேன். ஆகையால் இழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருக்கச்சி நம்பிகளே, தங்களுக்கு நகைச்சுவையும் அத்துப்படி என்பதை இன்று அறிந்து கொண்டேன். மாமா, இவர் ஆலவட்டம் சுழற்றியும் பூமாலை சாற்றியும் அந்த வரதனை கவர்ந்தது போல் இவர் தளிகையில் நித்தியப்படி பலவிதமான பதார்த்தங்களை செய்து அடியேனையும் கவர்ந்து விட்டார். அப்படி என்றால் இக்கலையும் நீ இவரிடமிருந்து கற்க தவறாதே. காரணம், சில நேரங்களில் தலிகையை நாமே சுயம்பாகமாக தயாரித்து பகவானுக்கு நிவேதனம் செய்வது அவசியமாயிற்றே. திருமலை நம்பிகளே, அது தேவையான நேரத்தில் ராமானுஜனுக்கு கைவரப்போகிறது. இப்போதைக்கு ராமானுஜன் பாடசாலையில் நன்கு பாடங்களை மட்டும் கற்றால் போதும். நித்தியப்படி பாடசாலை முடிந்து நேராக கோயிலுக்கு வந்து விடுகிறான். அடியேனோடு சேர்ந்து பகவத் கைங்கரியங்கள் சிலவற்றையும் கோயிலில் கவனித்துக் கொள்கிறான். அப்படியா? பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுகிறது. உண்மைதான். இதில் பூ ராமானுஜன், நார் அடியேன். திருக்கச்சி நம்பிகளிடம் பேசி வெற்றி பெற முடியுமா? சரி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். அடியேன் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். அதற்கு பிறகு மூவருமாக சேர்ந்து மடத்திற்கு செல்லலாம். சரி. என்ன ராமானுஜா, வேதாந்த கல்வி சுமூகமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது மாமா. என்னவோ ராமானுஜா, மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்கப் போவதாக சொன்னதிலிருந்தே ஒரு இனம் புரியாத சங்கடம் மனதை அழுத்துகிறது. இருப்பினும் நீ திருக்கச்சி நம்பிகளோடு இருப்பது சற்று தெம்பை தருகிறது. தங்களைப் போன்றவர்களின் ஆசிகள் இருக்கும் வரை அடியேனுக்கு ஒரு குறையும் இருக்காது. என்றும் நல்லதே நடக்கும். ஆசிகள் என்றதும் ஞாபகம் வருகிறது. கடந்த முறை ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது ஆச்சாரியர் உன்னை மிகவும் விசாரித்தார். நீ கிரகஸ்தாசிரமம் ஏற்றது, மேற்கல்வி கற்கச் செல்வது போன்ற பல விஷயங்களை கேட்டறிந்து தன் பரிபூர்ண ஆசிகளை தெரிவிக்கச் சொன்னார். என்னவோ உன்னிடத்தில் ஆச்சாரியருக்கு அளவு கடந்த பிரீத்தி. தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனுக்கு ஆச்சாரியரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. அதற்கென்ன, வேலை வரும்பொழுது அடியேனே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்கிறேன். பொறுமையாய் காத்திரு. என்ன கோவிந்தா, எங்கே சென்றுவிட்டு இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? கோயிலுக்கு சென்று விட்டு வருகிறேன். கை கால்களை அலம்பி விட்டு வா, அமுது பரிமாறுகிறேன். கோவிந்தா, ஏய் கோவிந்தா! கோபம் இன்னும் தணியவில்லை போலிருக்கிறது. என்ன ஆகிவிட்டது இந்த பிள்ளைக்கு? வேறு என்ன, பிடிவாதம்தான். அவன் நினைப்பது போலவே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம். இன்னும் முடியவில்லையா உங்கள் சம்பாஷணை?
அக்காவும் தங்கையும் தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது ஆரம்பித்த பேச்சு இது. இன்னும் ஓயவில்லை. அப்படி என்னதான் இருக்கிறதோ பேசுவதற்கு? நாங்கள் ஒன்றும் வெட்டிக்கதை பேசவில்லை. கோவிந்தனை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் கோவிந்தனுக்கு என்னவாயிற்று? திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான். அமுது செய்ய அழைத்தேன், ஒன்றும் பேசாமல் போய்விட்டான். அதற்கு காரணம் அவன் ராமானுஜனின் மீது வைத்துள்ள பாசம். இருக்கட்டும், ராமானுஜனின் மீதே பாசத்தை காட்டட்டும், அதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் கோவிந்தனை பெற்றவளோ நான். என் மீது ஒரு பொட்டு கூட பாசம் இல்லாமல் இருக்கிறானே. இல்லை இல்லை, நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் மீது பாசமெல்லாம் இல்லாமல் இல்லை. ராமானுஜனை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பெரிய பிராட்டி, இப்பொழுது காந்திமதியையே எடுத்துக்கொள். ராமானுஜனை பிரிவதில் இவளுக்கும் வேதனைதான், வருத்தம்தான். இவளை விட தஞ்சா, அவள் நிலையை நினைத்துப்பார். திருமணம் நடந்த சொற்ப காலத்திலேயே கணவனை பிரிந்திருக்கும் சூழ்நிலை. அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? மேலும் அவன் போக விரும்புவதோ திருப்புட்குழி. அங்கிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் புருஷமங்கலத்திற்கு வந்து செல்லலாம். நாமும் அவனை சென்று பார்க்கலாம். வாரத்தில் 2 தினம் ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவது போல் கோவிந்தனை இங்கு வரச் சொல்லலாம். ஆனால் அவன் உங்களோடு வருவதைத்தான் விரும்புவான். நான் அவனிடம் பேசுகிறேன். ராமானுஜனுடன் அவன் இருக்க விரும்புவதை நாம் தடுக்க வேண்டாம். ராமானுஜன் அங்கு வரும்போது கோவிந்தன் இங்கு வரட்டும். அவனும் அதற்கு நிச்சயம் சம்மதிப்பான். கவலைப்பட வேண்டாம். வாருங்கள். கோவிந்தா, என்னை இங்கு வந்து தனிமையில் நின்று விட்டாய். அமுது செய்யவில்லையா? பசி இல்லை பெரியப்பா. பசி இல்லையா அல்லது மனம் இல்லையா? உன் வருத்தம் புரிகிறது கோவிந்தா. கவலைப்படாதே. உன் அம்மாவிடம் பேசி புரிய வைத்து விட்டோம். நீ திருப்புட்குழிக்கு செல்லலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ராமானுஜன் திருப்புட்குழியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரும் பொழுது நீ புருஷமங்கலத்திற்கு உன் அம்மாவின் அகத்திற்கு வந்துவிட வேண்டும். இங்குதான் இருக்க வேண்டும். இதற்கு சம்மதித்தால்? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். வாரத்தில் அண்ணாவுடன் 4-5 நாட்கள் சேர்ந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதே, அதுவே போதும். பாடசாலை விடுமுறை நாட்களில் நான் இங்கேயே வந்து விடுகிறேன். என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கும் சம்மதம் தானே? திருப்தி தானே? மனம் சமாதானம் அடைந்ததா? சந்தோஷம் தானே? ஏதோ நீங்கள் கூறியதால் சம்மதம் தெரிவித்திருக்கிறான். கோவிந்தா, எங்கே செல்கிறாய்? பசிக்கிறது அம்மா. கை கால்களை அலம்பி விட்டு வருகிறேன். அமுது பரிமாறு. என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? சகல சாஸ்திர விற்பன்னர், சதுர்வேத மகா பண்டிதர், வேதாந்த சாகரம், பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளின் ஒப்புயர்வற்ற பயிற்சியால் நம் பிரதான மாணவன் இப்பாடசாலையின் புகழை பட்டொளி வீசி சிறக்கச் செய்திருக்கிறான். அதற்கு முழுமுதற் காரணகர்த்தாவாகவும் இம்மாணவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அவன் குன்றிலிட்ட தீபம் போல் பிரகாசிக்கச் செய்த வேத பூஷண வித்தகர் பூஜ்ய ஸ்ரீ 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 யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த பாடசாலையின் அனைவரின் சார்பாகவும் கோடானு கோடி வந்தனங்கள். மாணவ செல்வங்களே, இன்று ஒரு பொன்னான நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நம் மாணவ சிரோன்மணி சபேசன் வெளியூர் சென்று பல பாடசாலை மாணவர்களையும் வென்று
வெற்றி கொடி நாட்டி வந்துள்ளான். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், நான் இவனுக்கு போதித்த பல விஷயங்களை அப்படியே கையாண்டதுதான் இவனை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. மிகவும் உண்மை குருதேவா. தாங்கள் ஒரு கல்லையும் கவிபாட வைப்பவர், ஒரு மண் துகளையும் பொன்னாக்க வல்லவர். ஒரு சாதாரண மாணவனாக இந்த பாடசாலைக்கு வந்தவன் தான் இந்த சபேசன். ஆனால் இன்றோ உங்களால் இவன் ஒரு சபையேறி பலரை வாதிட்டு வெல்லும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் தங்கள் சாதுரியத்தையும் மேதா விலாசத்தையும் புகழ 1000 நாக்கு படைத்த அந்த ஆதிசேஷனாலும் முடியாது. என் புகழ் எங்கும் பரவி இருப்பது என்னவோ உண்மைதான். இதோ இந்த சபேசன் சாதித்து வந்தது எனக்கு உகப்புதான் என்றாலும் நான் எதிர்பார்க்கும் பெருமை மற்றொன்று இருக்கிறது. அது என்ன குருதேவா? இந்த மாணவர்கள் மத்தியில் அதை அறிவித்தால் அதை நோக்கி பயணிக்க இவர்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குமே. சொல்கிறேன். அதற்கு முன்பாக நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சம்பூர்ணம் சுவாமி, இதுவரை சபேசனை எத்தனை பாடசாலைகளுக்கு தன் பாண்டித்யத்தை வெளிப்படுத்த அனுப்பியிருக்கிறீர்கள்? சுமாராக 8 அல்லது 9 இடங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அப்பாடசாலைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன? ஊரிலிருந்து சில காத தூரங்களுக்குள் இருக்கும் சுவாமி. எதிர்பார்த்தேன். இந்த பதிலைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது என் விருப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையின் சிறப்பு ஒரு குறிப்பிட்ட காத தூரத்திற்குள் அடங்குவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்பாடசாலையின் புகழ் தொண்டை மண்டலமெங்கும் பரவ வேண்டும். அதற்கு இங்குள்ள மாணவன் திக்விஜயனாக மாற வேண்டும். இங்கிருந்து ஒரு மாணவன் பிரதிவாதத்திற்கு வருகிறான் என்றால் அதை கேள்வியுற்ற மறுகணமே மற்ற பாடசாலையின் பிரதானிகள் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையைத்தான் என் மாணவர்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது வெற்றியைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. அண்ணால் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி பயணிப்பதே என் தலையாய பணியாக இருக்கும் குருதேவா. அப்படி சொல்லடா என் சிங்கமே. சாதிப்பதற்கு வரம்பற்ற நம்பிக்கை வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. அனைத்தும் தங்களாசியே குருதேவா. தங்கள் அறிவுரைப்படியே இன்று நான் வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அறிவுறுத்தினீர்களே, ஒருவனை வாதத்தால் வீழ்த்தும் முன் அவனது பலம் என்ன என்பதை முதலில் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவன் எந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறான் என்பதை நாம் நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த யுக்தியிலேயே அந்தந்த ஊரில் உள்ள பிரதான மாணவர்களை வாதத்தால் கவிழ்ந்துவிட செய்தேன் குருதேவா. பலே, அற்புதம், அபாரம். நிச்சயம் உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. அனைத்தும் இந்த யாதவ பிரகாசனின் பயிற்சி என்றாயே, அதுவே உன் புத்திசாலித்தனம். உண்மையை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயங்கக்கூடாது. இந்த யாதவ பிரகாசன் இல்லை என்றால் தான் ஒருபோதும் இல்லை என்ற உண்மையை நீ மறந்துவிடக் கூடாது. ஒருபோதும் மறக்க மாட்டேன் சுவாமி. மாணவர்களே, இந்த யாதவ பிரகாசனின் பிரகாசத்தின் ஒளி திவலை இவன் மேல் பட்டு இவன் பிரகாசிப்பது போல் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும். மாணவர்களே, வருங்காலத்தில் என் மாணவர்கள் நாடெங்கிலும் உள்ள பாடசாலையில் ஆசானாக இருந்து வேதத்தை போதிக்கிறார்கள். திக்விஜயர்கள் யாதவ பிரகாசனின் மாணவர்கள் என்று கேட்பதையே நீங்கள் எனக்கு செய்யும் பிரதிபலனாக கருதுகிறேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்களின் வெற்றிதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகும் குரு தட்சணை. சபேசா, நீ செய்த சாதனைக்காக
யாருக்கும் கிட்டாத புதையலை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன். அதாவது எனக்கு கொடுத்த இந்த மரியாதையை நான் இதுவரை மற்றவர்களோடு பகிர்ந்ததில்லை. முதன்முறையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது சாதாரண மாலை அல்ல, சரஸ்வதியின் வரப்பிரசாதம். இதை நான் அணிந்து கொண்டதால் இது கல்வியின் பொக்கிஷமாகவே மாறிவிட்டது. பெற்றுக்கொள் இந்த பொக்கிஷத்தை. நன்றி குருதேவா. உத்தமம், உத்தமோத்தமம், உன்னதம், சிரேஷ்டம், ஸ்லாக்யம், பரமானந்தம், பரம சந்தோஷம், பரிபூர்ண திருப்தி. இதற்கு மேல் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஆறாவதா என்ன கோபாலா, நாட்டு நடப்பை பற்றியும் இயற்கையின் சீற்றத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த நீ திடீரென புகழாரத்தின் பிரவாகத்திற்கு போய்விட்டாயே. எதை பற்றி, யாரை பற்றி என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வேறு யாரை பற்றி சொல்ல போகிறேன்? எல்லாம் ராமானுஜன் தஞ்சாவை பற்றித்தான். அட அட அட, என்ன ஒரு பொருத்தம், என்ன ஒரு அம்ச லட்சணம். இதை நீ சொல்வதில் எனக்கு பரம திருப்தி. புரிகிறது புரிகிறது. நாம் ஒன்று நினைக்கிறோம், பெருமாள் வேறு நினைக்கிறார். இல்லை என்றால் தஞ்சாவிற்கு இப்படி ஒரு உயர்ந்த இடம் அமைந்திருக்குமா? ஆனால் என்ன, அவர்கள் கல்யாணத்திற்கு உன் சகதர்மினியை அழைத்து வராமல் இருந்து விட்டாய். அதுதான் எங்களுக்கு ஏமாற்றம், வருத்தம். அழைத்து வராமல் இருந்து விட்டேன் என்று சொல்லாதே. அது குற்றம் சுமத்துவது போல் ஆகிவிடும். வேண்டுமென்றே செய்த செயல் போல் கல்யாணத்தை என் சகதர்மினி புறக்கணித்தார் போல் இருக்கும். வர இயலவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கோபாலா, நான் உன்னை குறை சொல்லும் எண்ணத்துடன் அப்படி சொல்லவில்லை. வார்த்தை பிரயோகத்தின் நுணுக்கங்களுக்கு செல்லாமல் எண்ணத்தின் பிரதிபலிப்பை பார் என்றுதான் நான் சொல்கிறேன். நானே பேச்சில் வல்லவன். என்னையே வீழ்த்தும் வகையில் உன் பேச்சிருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் தஞ்சா மட்டும் வந்திருக்கிறாள்? ராமானுஜர் வரவில்லையா? மாப்பிள்ளை திருப்புட்கழிக்கு சென்றிருக்கிறார். யாதவ பிரகாச சுவாமிகளிடம் வேதாந்த மாணவராக. வாரம் இருமுறை ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து செல்கிறார். அப்படியா? நல்லது நல்லது. யாதவ பிரகாச சுவாமிகளிடம் சேர்ந்து விட்டார் என்றாலே அவர் மென்மேலும் விருத்தி அடைவார் என்பது திண்ணம். பெருமாளின் கடாட்சம் உன் மாப்பிள்ளையின் மீது பரிபூரணமாக படர்ந்திருக்கிறது. தவிர கல்யாணம் முடிந்து சில காலங்களே ஆகியிருந்தாலும் மேலும் மேலும் பயில வேண்டும் என்ற ஆவலில் உந்துதலில் குடும்பத்தையும் மனைவியையும் பிரிந்து செல்ல யாருக்குத்தான் மனம் வரும்? அவர் நம் மாப்பிள்ளை ராமானுஜர் என்று சொல்லிக் கொள்வதில் சற்றே கர்வம் கூட நான் அடைகிறேன். நீ சொல்வதை நானும் ஆமோதிக்கிறேன். இருப்பினும் தஞ்சா சற்றே வருத்தம் அடைந்துள்ளாள். அது இயல்பு. ஆறாவதா, எந்த பெண் தான் தன் கணவனை பிரிவதில் ஆனந்தம் அடைவாள்? வாமா தஞ்சா, உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். பெருமாள் உனக்கு அளித்திருக்கும் வரப்பிரசாதத்தை பார்த்தாயா? எந்த பெண்ணும் பொறாமைப்படும் விதத்தில் உனக்கு அகத்துக்காரர் அமைந்திருக்கிறார். யார் யாருக்கு எங்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அப்படித்தானே அமையும். நாம் என்னதான் முயன்றாலும் அவன்தான் முடிவெடுக்கிறான், முடிச்சும் போடுகிறான். சரியாக சொன்னீர்கள். எப்படியோ ஏற்பட இருந்த சம்பந்தம் எப்படி வந்து முடிந்தது பார்த்தீர்களா? அது சரி, தஞ்சாவின் முகத்தில் வழக்கமாக தோன்றும் மலர்ச்சி இல்லையே, வாடிய முகமாக இருக்கிறது. கணவரை பிரிந்திருக்கிறாள். முகத்தில் வாட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியா பூத்துக் குலுங்கும். இந்த பிரிவு தற்காலிகமானதுதானே. எனக்கு தெரியாதது, புரியாதது, அறியாதது என்று எதுவும் கிடையாது. திரிகால சஞ்சாரியில் பாதி நான் என்றே சொல்லலாம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் துல்லியமாக கூற முடியும். ஜோதிட சாஸ்திரமும் நன்கு தெரியும். அதை வைத்து சொல்கிறேன். தஞ்சா, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் எதிர்நோக்கி இருக்கிறது. ராமானுஜர் படிப்பை முடித்துவிட்டு வரட்டும். புகழின் உச்சாணிக்கு அவரை நான் இட்டு செல்கிறேன். தஞ்சா, செல்வ செழிப்பில் நீ மிதக்கப் போகிறாய். வசதியின் உச்சத்தில் வாழப் போகிறாய். ராமானுஜர் உன் அகத்துக்காரர் என்பதில் பெருமிதமும் கர்வமும் ஆணவமும் கொள்வாய். அந்த கர்வமும் ஆணவமும் தவறில்லை அம்மா, நியாயமானதுதான்.
என்ன இருவரும் அப்படி பார்த்துக் கொள்கிறீர்கள்? நான் சொல்வதெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிறீர்களா? நடக்கும், அவசியம் நடக்கும். இந்த கோபாலனின் வாக்கு என்றும் தவறியதில்லை. இது சத்திய வாக்கு. தஞ்சா, கூடிய விரைவில் இதை நீ உணர்வாய், அனுபவிப்பாய். ஏன், ஆறாம் அமுதனின் வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளேன். அவ்வப்போது யாகத்திற்கு போவதை தவிர பல நாட்கள் அகத்திலேயே புழுங்கிக் கொண்டிருந்த ஆறாம் அமுதனை பூஜைக்கு தேவையான திரவிய பொருட்களை கோயில்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தை செய்ய சொல்லி நான் தானே பணித்தேன். எனக்கு தெரிந்த வியாபார நண்பர்களிடம் ஆறாம் அமுதனை அறிமுகப்படுத்தி வைத்து கொள்முதல் விலையிலேயே திரவிய பொருட்களை விலைக்கு வாங்கும்படியும் ஏற்பாடு செய்து கொடுத்தேனே. இன்று ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டுமின்றி அக்கம் பக்கத்து ஊர்களில் உள்ள அனைத்து கோயில்களிலுமே ஆறாம் அமுதன் தான் பூஜை திரவிய பொருட்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் ராமானுஜர் வேதாந்த படிப்பு முடித்து வந்ததும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூரிலேயே ஒரு உயர்ந்த பணியை செய்யும்படி நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். நன்றி சுவாமி. இதற்கு எதற்கம்மா நன்றி? இது என் கடமை. சரி ஆறாம் அமுதா, உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். என்ன அதற்குள் புறப்பட்டு விட்டீர்கள்? மதியம் அமுது செய்து விட்டு போகலாமே. அம்மா கௌசல்யா, நீ இட்ட காலை அமுதே தொண்டை வரை இன்னும் இருக்கிறது. அதற்குள் எப்படி மீண்டும் அமுது செய்ய முடியும்? அது மட்டும் அல்லாமல் 3 வேளை உண்பவன் ரோகி, 2 வேளை உண்பவன் போகி, 1 வேளை மட்டுமே உண்பவன் தான் யோகி. இதை நான் சொல்லவில்லை, பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்று ஒரு நாளாவது நான் யோகியாக இருந்து விட்டு போகிறேனே. சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். கோபாலா, வருகிறேன். வாருங்கள். வந்தனம் சுவாமி. அடடே, வா ராமானுஜா, வா. என்ன, உனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லையா? தாங்கள் உறங்கிவிட்டீர்களா என்று பார்க்கலாம் என்று இங்கு வந்தேன். ஆனால் தாங்களோ இன்னும் ஓலையும் கையுமாக வீற்றிருக்கிறீர்கள். நாளை காலை கோயிலுக்கு தாமதமாக செல்லவிருக்கிறீர்களா? இல்லை ராமானுஜா, எப்பொழுதும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எம்பெருமான் வரதனின் விஸ்வரூப தரிசனத்தை காண சென்று விடுவேன். அப்படியென்றால் காலக்கிரமமாக உறங்கச் செல்வது தங்களுக்கு அவசியமான ஒன்றாயிற்றே. ஆனால் ஓலைச்சுவடியை கையில் கொண்டு ஏதோ லயிப்பிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறதே சுவாமி. இல்லை ராமானுஜா, ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமில்லை. உறங்கச் செல்வதற்கு முன் சில ஸ்லோகங்களை சேவித்துவிட்டு பின்பு உறங்குவதுதான் அடியேனின் வழக்கம். காரணம், உறக்கம் என்பதும் இறப்பிற்கு சமானம் தானே. அதனால் தானே சில மணி நேரங்கள் உறங்கிவிட்டு எழுந்தாலே ஸ்நானம் செய்து உடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். நன்றாக யோசித்துப்பார். கண்மூடி உறங்குகிறோம், மறுநாள் காலை விழிப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உறங்கும் வேளையில் ஆத்மா பிரிந்து விட்டால் உயர்ந்த புராணமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து பகவான் ஸ்ரீ கண்ணனின் உணர்வோடு உறங்குவதால் உறக்கத்திலும் அவனை நினைப்போம் அல்லவா? ஆத்மா பிரிந்தாலும் பரமகதியான வைகுண்டத்தை அடைவோம் அல்லவா? அதனால்தான் உறங்குவதற்கு முன் அடியேன் பகவானின் பல ஸ்லோகங்களை ஸ்மரித்து வாசிப்பது வழக்கம். அது என்ன ஸ்லோகங்கள் என்று அடியேனுக்கு சொல்லக்கூடாதா? தாராளமாக. சில நேரங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து உத்தாரணோ துஷ்கிருதிஹா புண்ணியோ துர்ஸ்வப்ன நாசனஹா என்று செவிப்பது வழக்கம். பிறகு சுவாமி, குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது கூறிய பதங்களுக்கு தங்கள் திருவாயாலேயே அர்த்தங்களையும் கூறி அருள வேண்டும். சரி, சொல்கிறேன். உத்தாரணஹா என்றால் சம்சாரமாகிய சாகரத்தின் அக்கறையில் கொண்டு சேர்ப்பவன் என்று பொருள். துஷ்கிருதிஹா என்பதற்கு பாவங்களாகிய கெட்ட செயல்களை அழிக்கிறான் என்று பொருள். ஸ்மரித்தல், அதாவது தன்னை நினைப்பவர்கள் அனைவருக்கும் புண்ணியத்தை தருகிறவன் அவன் என்பதால் புண்ணியஹா. துர்ஸ்வப்ன நாசனஹா என்பதற்கு தியானித்தும் துதித்தும் புகழ்ந்து பூஜிக்க பெற்றவனாகி
வரப்போகும் தீங்குகளுக்கு அறிகுறி போல் வரும் தீய கனவுகளை அவன் அழித்து விடுகிறான் என்பது பொருள். அருமையாகச் சொன்னீர்கள் சுவாமி. அதன் பிறகு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் தசமஸ்கந்தத்திலிருந்து பகவான் கண்ணனின் உன்னதமான லீலைகளை வர்ணிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை வாசித்து தியானித்து விட்டு முடிவாக மாதவாய நமக என்று உச்சரித்து உறங்கச் செல்வேன். அது சரி, நீ ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறாய்? முதலில் அதை சொல். தங்களிடம் சொல்ல ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. சில விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பதால் படுக்கையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. அநேகமாக நானும் பாகவத ஸ்லோகங்களில் உள்ள கண்ணனின் லீலைகளைக் கூறும் தசமஸ்கந்தங்களை படித்த பிறகே உறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குடும்பத்தை பிரிந்து வாரத்தில் வெகு நாட்கள் இங்கு வந்து தங்குவது வருத்தமாக இருக்கிறதோ? அதனால் தான் உனக்கு உறக்கம் வரவில்லையோ? இல்லை இல்லை, அடியேன் மிகவும் விருப்பப்பட்டுத்தானே வேதாந்த வித்தைகளை கற்க இங்கு வந்தேன். அதனால் வருத்தம் என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லை சுவாமி. பின்னர் என்ன காரணம் ராமானுஜா? பாடசாலை நிகழ்வுகள்தான் சற்று அடியேனின் மனதில் நிழலாடி உறக்கம் வருவதற்கு தடை போடுகிறது சுவாமி. ஏன் ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகள் வேதாந்த பாடங்களை விளக்குவது புரியாமலும் அல்லது கடினமாகவும் இருக்கிறதா? இல்லை சுவாமி, அவரது பாண்டித்யம் அளப்பரியது. ஒவ்வொன்றிற்கும் அவர் காட்டும் மேற்கோள்கள் அலாதியானது, சிந்திக்க வைப்பது. ஆனால் சீடர்களை நடத்தும் விதத்தில் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கும் மயூரவண்ணன் சுவாமிகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது சுவாமி. அது என்னவோ வாஸ்தவம் தான் ராமானுஜா. யாதவ பிரகாசர் தன் மேதா விலாசத்தால் சற்று அளவிற்கு அதிகமான அகம்பாவத்தோடு தான் இருப்பார். அந்த வித்யா கர்வத்தை அடியேன் பொருட்படுத்தவில்லை சுவாமி. அடியேன் குறிப்பிட வந்தது என்னவென்றால், மயூரவண்ணன் சுவாமிகள் தன் மாணாக்கர்களில் நல்ல வித்தை உள்ளவர்களைக் காட்டிலும் படிப்பில் பின்தங்கி இருப்பவர்களிடம் வாத்சல்யத்துடனும் கருணையுடனும் இருப்பார். அவர்களை கைதூக்கி மேலே உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒவ்வொரு மாணாக்கரும் உயர்வடைய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் அதுபோன்ற மனநிலையை காண முடிவதில்லை சுவாமி. எல்லாவற்றிலும் மேம்பட்டவனையே அதிகமாக தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார். மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறார். இரண்டாவது என்ற நிலையை மிகவும் துச்சமாக பார்ப்பது என்பது பல மாணவர்களை மனவருத்தமடையச் செய்கிறது. வெற்றி பெற்றவர்தான் பிரதானம் என்பது மனதில் அகம்பாவத்தை ஏற்படுத்தாதா? எல்லோராலும் உடனே ஒரு உச்ச நிலையை அடைய முடியுமா? அன்பும் ஆதரவும் தானே ஒருவரை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தும். ஊக்கப்படுத்ததானே ஒவ்வொருவரையும் உச்சமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ராமானுஜா, உன் ஆதங்கம் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. இரு வைத்தியர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள், இரு ஜோதிடர்களும் ஒத்துப்போக மாட்டார்கள். வேதாந்த விளக்கம் கொடுக்கும் குருமார்களும் அப்படித்தான். இது உலக நடைமுறைதான். ஆனால் நல்லதை எடுத்து அவசியமற்றதை விளக்குவதில் நீ சாமர்த்தியசாலியாயிற்றே. அதனால் இரு ஆசான்களுக்குள் ஒப்பீடு என்ற ஒன்றைக் கொண்டு நீ குழப்பமடையவோ கவலைப்படவோ அவசியமில்லை ராமானுஜா. மேலும் இப்பாடசாலையில் நீ வந்து சேர வேண்டும் என்பது அந்த வரதனின் திருவுளமே அன்றி வேறில்லை. உன்னைப் போல் இதற்கு முன்பு எத்தனையோ மாணாக்கர்கள் வேதனை அடைந்திருப்பார்கள். அவற்றிற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூட அந்த பெருமாள் உன்னை யாதவ பிரகாசரிடம் அனுப்பியிருக்கலாம். உன்னிடம் எப்பொழுதும் காணப்படும் தன்னம்பிக்கைக்கு ஒருபோதும் பங்கம் வராமல் பார்த்துக்கொள். தீங்கு செய்பவர்களை பொறுத்து பதிலுக்கு நல்லதை செய்து அவர்களை வெட்கப்படும்படி செய்பவனாயிற்றே நீ. மற்றவர்களுக்கு அனுகூலம் நினைப்பவர்களுக்கு காலம் என்றுமே துணை நிற்கும். அடியேன் எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை வாசித்து துர்சொப்னங்களிலிருந்து விடுபட்டு அந்த கண்ணனையே தியானித்து உறங்கச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதேபோல் வருங்கால சந்ததிகள் அனைத்து தீய விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பகவானின் சிந்தனையோடு உறங்குவதற்காக ஒருவேளை எதிர்காலத்தில் உன் சரித்திரத்தை கூட வாசிக்கலாம். காரணமில்லாமல் காரியமில்லை ராமானுஜா. காலம் பல விஷயங்களை உனக்கு உணர்த்திருக்கிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறும் பல சம்பவங்கள், நிகழ்ச்சிகள். சரி, நேரமாகிவிட்டது. விடிந்ததும் நீ நேரத்திற்கு பாடசாலை செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். போய் உறங்கு.
அடியேனும் சற்று நேரத்தில் உறங்கச் சென்று விடுவேன்.